பல்வேறு பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் நாகையிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர். அங்க தேவாலயங்களில் எவ்வளவு சிறப்பாக திருப்பலிகள் நடைபெற்று வருகிறது? கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட ஏற்பாடுகள் என்னென்ன? அங்க மக்களோட மனநிலை எப்படியாக இருக்கிறது? இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். உலகம் முழுவதிலும் கிறிஸ்துமஸ் விழா என்பது இன்றைக்கு களை கட்ட துவங்கி இருக்கிறது. இதேபோல் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்திலும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழா என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதாவது சேவியர் திறந்தவெளி கலையரங்கில் சரியாக 11:30 மணிக்கு இந்த கிறிஸ்துமஸ் விழா என்பது துவங்கியது. தொடர்ந்து அதாவது சிறப்பு திருப்பலி என்பது நடைபெற்றது. சரியாக 12 மணிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகில் பிறந்ததை பேராலய அதிபர் இருதயராஜ் அதனை மக்களுக்கு அறிவித்தார். அதனை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து குடிலில் வைக்கப்பட்டு இயேசு பிறந்த நற்செய்தி அனைவருக்கும் வாசிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து இயேசுவுக்கு தாலாட்டு பாடல்கள் கீதங்களுடன் இசைக்கப்பட்டன. இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுவதற்காக ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழகத்தின் சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணி நகருக்கு குவிந்திருக்கிறார்கள். தற்போது இந்த சிறப்பு திருப்பலியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து பங்கேற்றிருக்கிறார்கள். மகிழ்ச்சி பொங்க இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பினை கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் விழா என்பது வேளாங்கண்ணியில் களை கட்டுகிறது. வேளாங்கண்ணி நகர் முழுவதும் உள்ள வீடுகள், விடுதிகள், எல்லா இடங்களிலும் குடில்கள் அமைக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் மரங்களுக்கு வண்ண விளக்குகள் ஜொலிக்க விடப்பட்டிருக்கின்றன. வேளாங்கண்ணி நகரமே கிறிஸ்துமஸ் மக்கள் கூட்டத்தில் தற்போது மிதந்து வருகிறது. குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட வந்திருக்கும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் தங்களது அந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒருவர் தெரிவித்துக் கொண்டு அந்த கேக் வெட்டி கொண்டாட இருக்கிறார்கள். தொடர்ந்து வேளாங்கண்ணியில் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட உள்ளன. இதே போல உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது குறிப்பாக பிரான்ஸ், கனடா, வாட்டிகன் உள்ளிட்ட பகுதிகளில் போப்பாண்டவரும் அங்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி வருகிறார். அதே போல சென்னை சாந்தோம் சர்ச்சு, மதுரை, கடலூர், அதே போல நாகப்பட்டினத்தில் நிறைய தேவாலயங்களில் இன்றைக்கு வண்ண விளக்குகள் ஜொலிக்க விடப்பட்டு அங்கு இருக்கும் பாதிரியார்கள் அங்கு சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி வருகின்றனர். இயேசு கிறிஸ்து பிறந்த அது 12 மணிக்கு சரியாக அவர் பூ உலகில் பிறந்ததை நற்செய்தியாக எல்லா தேவாலயங்களிலும் வாசிக்கப்பட்டது. சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வருகின்றனர். வேளாங்கண்ணியை பொறுத்தவரை நாளை காலை அனைத்து மொழிகளிலும் சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. காலை 6 மணி முதல் அந்த கிறிஸ்துமஸ் விழா என்பது வேளாங்கண்ணியில் இன்னும் அதிக கிறிஸ்தவர்களால் அது கொண்டாடப்பட இருக்கிறது. தொடர்ந்து தமிழ், ஆங்கிலம், கொங்கணி, மராட்டி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு திருப்பலியினை பேராலய அதிபர், பங்கு தந்தை உள்ளிட்ட பாதிரியார்கள் இதனை நிறைவேற்ற இருக்கிறார்கள். வேளாங்கண்ணி தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.